அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை கிரேவி சப்பாத்தி, பூரி, நான், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு கருப்பு கொண்டக்கடலை 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நாள் நைட்டு வச்சிங்கன்னா அது மறுநாள் இந்த மாதிரி நல்லா முளை விட்டுருக்கும். எந்த பயிறு குழம்புகளையும் நீங்கள் முளை கட்டினதுக்கப்புறமா செய்யுங்க. இதை குக்கரில் 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வச்சுட்டு இந்த அமுக்கிற மாதிரி பதத்தில் வேக வச்சுக்கோங்க. 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 2 மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு, பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க வாசனைக்காக. அது கூடவேவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடுதலான மணத்தை கொடுக்கும் நம்மளுடைய கிரேவிக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு லேசாக பொரிச்சிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாயும் சேர்த்துக்கோங்க. லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஈஸியாக வதங்கிடும். லேசாக இந்த மாதிரி வதக்கிடுங்க. நல்லா ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா அது கூடவேவும் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பவுடர், அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையை இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணும், அதனால் கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியெல்லாம் மூடி வச்சுருங்க. இது இன்னி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னமும் கிரேவி வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுருங்க. இன்னைக்கு கட்டிப்படணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வத்த வச்சுக்கோங்க. அது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துருங்க வாசனைக்காக. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய கொண்டக்கடலை கிரேவி. இந்த கிரேவி சப்பாத்தி, நான், பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.